வீட்டுக்காரரா ஜீரோவாக்குவாங்க. இங்க என் மைக்க பிடிக்கும் நடுவரியா ஜீரோவாக்குது பாரு. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழுக்கு என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமர்ந்துள்ள ஆண்டோர்களே, சான்றோர்களே, சிறப்பு விருந்தினர்களே, நடுவரவர்களே, எதிரணியில் அமர்ந்திருக்கும் சுமார் மூஞ்சி குமார்களே, வேதாளங்களே, காக்கா முட்டைகளே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சார், அழகான டாபிக் கொடுத்துருக்கீங்க. ஆண்கள் ஹீரோவா ஜீரோவா? சார், இன்னைக்கு ஆண்கள் ஹீரோவா இருக்கிறதால தான் நம்மளாம் இந்த இடத்துல மேடையில் நின்று பேசிட்டு இருக்கோம். அது தெரியுதா புரியுதா இல்லையான்னு தெரியல. அதுக்கு 3 பேர் வந்துட்டாங்க. இதுல வேற பாட்டு டான்ஸ், இங்க பட்டிமன்றம் மட்டும்தான் பேசிட்டு போக சொன்னாங்க. சார், உண்மையா சொல்லணும்னா ஆண்களுக்கு பெரிய மனசா பெண்களுக்கு பெரிய மனசா சார்? யாரு? ஆண்களுக்கு தான் பெரிய மனசு. உண்மையாவே ஆண்களுக்கு பெரிய மனசு தான் சார். ஒரு பொண்ணு அவன் காதலிப்பான் சார், அந்த பொண்ணு அவனுக்கு கிடைக்காதுன்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் காதலிப்பான். காலில் போடுற நெயில் பாலிஷ்ல இருந்து தலைக்கு குத்துற குஷிபின் வரைக்கும் அந்த பையன்கிட்ட ஏமாத்திட்டு கடைசியா அப்பா சொல்ற பையனை அலேக்கா கட்டிட்டு போயிடும். ஆனா அந்த பையன் சிம் கார்டை கூட மாத்த மாட்டான் சார். ஏன் தெரியுமா? நம்ம காதலிச்ச பொண்ணு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம கிட்ட பேசாமலையா போயிடுவா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கான் பாத்தீங்களா? அந்த இடத்துல எங்க ஆண்கள் ஹீரோவா தான் சார் இருக்காங்க. இல்லைங்களா? அவன் ஹீரோவா இருந்தா முதல் முறை ஏமாத்துற பாரு, அப்போ இது ஏமாத்துற பிராடு பொண்ணுன்னு சொல்லிட்டு விட்டு ஓடி போட்டுருப்பான். அவன் ஜீரோவா இருக்கிறதான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து உணவு சுத்தி கிடக்குறாமா. அது பெரிய மனசு சார். அதை பாராட்டி அழகா ஒரு 12 வயசு பையன் ஒரு பாட்டு கொடுத்துருக்கான் சார். எப்படி தெரியுங்களா? பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி, கொட்டாங்கூச்செடி நான் கொட்டாங்கூச்செடி, பல பலன்னு சொல்லிக்கிற பவள கண்ணாடி, பக்குவம்மா வந்து நில்லு மாமா முன்னாடி, அழகே அழகே உன்னை மனைவி ஆக்கவா, கணவன கைய பிடிக்கணும், கன்னத்துல உம்மா கொடுக்கணும், பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி, கொட்டாங்கூச்செடி நான் கொட்டாங்கூச்செடி. நடுவர்களே, நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பக்தின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பக்தின்னு சொன்னாவே நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் பெண்கள் தான் பக்தியில சிறந்து விளங்குறாங்க அப்படின்னு சொல்லி. சார், பக்தியில அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் விரதத்திலேயே சிறந்த விரதம் எதுன்னு கேட்டீங்கன்னா 48 நாள் விரதம் இருந்து சீரும் சிறப்புமா அந்த விரதத்தை காடு மலைலாம் தாண்டி ஐயப்பனை தரிசிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த விரதம் தான் சார் சிறந்த விரதம். அந்த விரதத்துக்கு முன்னாடி பெண்கள் நிகராக முடியுமா? ஜீரோ ஜீரோன்னு வேற பேசுறாங்க. சரி, இன்னைக்கு நம்ம எல்லாம் பாக்குறோம், நிறைய ஆண்கள் வந்து அயல் நாட்டுக்கும் ராணுவத்துக்கும் வேலைக்கு போறாங்க. ஒரு வாலிபரை கூப்பிட்டு கேக்குறாங்க, ஏன்பா தம்பி இந்தியாவில் தமிழ்நாட்டில் இல்லாத வேலையா இங்க வந்து வேலை பார்க்கற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த பையன் சொல்றான், இங்க ஒரு போர்ட் போட்டு இருந்தாங்க, ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க, தங்கத்தை வெட்டி எடுக்கிற வேலை, கை போனா 2 லட்சம், கால் போனா 4 லட்சம், உயிர் போனா 10 லட்சம். என்னுடைய தம்பி என் தங்கை என் தமிழ்நாட்டில் நல்லபடியா படிச்சு IAS IPS அதிகாரியும் என் அக்காக்கு மஞ்ச கயிறு ஏறணுன்றது காரணத்துக்காக என் உயிரை கூட பணைய வச்சு இந்த வேலையை செய்யறேன்ற ஆண் மகனுக்கு முன்னாடி என்ன சார் இவங்க ஜீரோ ஜீரோன்றாங்க? அருமைமா, ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போறாங்க, ஹீரோவா இருக்கிறாங்கன்னு சொல்றல. ஆமாங்க சார். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ. நாங்க ஏன் 48 நாள் விரதங்கிறோம் தெரியுமா? ஏன்? அந்த விரதம் இருக்கிற 10 நாள் 15 நாள் 20 நாள் மட்டும்தான் எங்க சம்சாரெல்லாம் மாலை போட்டுக்கிறன்ற நகத்துல வாங்க சாமி, உட்காருங்க சாமி, டீ உடம்புக்கு ஆகாது, காபி சாப்பிடு சாமி, பால் சாப்பிடு சாமி, இட்லியா உடம்புக்கு ஆகாது, தோசை சாப்பிடு சாமி, சப்பாத்தி சாப்பிடு சாமின்றாங்க. அந்த 48 நாள்ல மாலை போட்டுக்கிற நேரத்தில் ஹீரோவாக்குறோமா. கோயிலுக்கு போயிட்டு வந்து மாலையை கெட்டுன்னு வச்சுக்க, ஆக்கி வச்சுக்கிறோம், கட்டிக்கிருப்பா, அப்போ ஜீரோவா மாறி போடுறோமா? ஜீரோவா மாறி போடுறோம். சொல்லுமா சார், நீங்க சொல்றதுதான் உண்மைதான். இன்னைக்கு நம்ம எல்லாம் பெரிய சுமை பெரிய பாரம்னா பிரசவ வலியை சொல்லுவோம். அதை விட ஒரு கொடிய வலி ஒண்ணு இருக்கு தெரியுமா சார் உங்களுக்கு? ஒரு பொண்ணா பிறந்தா அந்த பொண்ணு வெறும் பிசிக்கலா மட்டும்தான் வலி அனுபவிப்பா. 1 மணி நேரம் இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் மட்டும்தான் அவ பிரசவ வலி அனுபவிச்சுட்டு இருப்பா. ஆனா அந்த ஆண் மகன் இருக்கான் பாத்தீங்களா, மனைவிய டெலிவரி வார்டுல பிரசவ அறைக்குள்ள உள்ள வச்சு டாக்டர் பேசிட்டு இருப்பாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆண் மகன் வெளியே அந்த வராண்டால நடந்துட்டு ஒவ்வொரு சொட்டு கண்ணீரை யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள தொடச்சிட்டே இருப்பான். அதற்கு பெயர் வெறும் கண்ணீர் இல்ல, அந்த கண்ணீருக்கு பெயர் தான்
இருக்குங்க. உண்மைதாம்மா. சார் ஒண்ணும் இல்ல, தன்னை நம்பி லவ் பண்ணுவான். தன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கோம். அந்த பொண்ணை தன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு கூட, மாமியார் மாமனார் வீட்டுக்கு கூட நம்ம சண்டை போட்டு அனுப்ப கூடாது. மொண்டியோ முடவமோ நான் இந்த பொண்ணை ராணி மாதிரி, மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துவேன்னு சொல்லி கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து திருவண்ணாமலை மார்க்கெட் வரைக்கும் இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் மூட்டை தூக்கி தன்னோட குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்கன்னா இதற்கு முன்னாடி இவங்க 0-0ன்னு பேசுறாங்களே, நியாயமா சார்? சரி, இன்னைக்கு தாய் மாமன் உறவுன்னு சொல்லி அழகா நம்ம காலையில இருந்து கண் குளிரா ஒரு காட்சி பார்த்தோம். இந்த தாய் மாமன் உறவுக்கு நிக்கிற ஏதாச்சும் வர முடியுங்களா? இன்னைக்கு 1000 பேர் வந்து நிக்கட்டும் சார், சபையில 1000 பேர் வந்து நிக்கட்டும், காது குத்தோ கல்யாணமோ திருமணமோ முதல்ல ஐயரோ மாப்பிள்ளை வீட்லயோ பொண்ணு வீட்லயோ கேட்கிற முதல் உறவு என்ன உறவு? தாய் மாமன் எங்க இருக்காங்க, தாய் மாமனை வர சொல்லுங்க, மாலை எடுத்து கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல அந்த ஆண்மகன் வந்து சும்மா நின்னுட்டான்னு நினைச்சிட்டீங்களா? அந்த ஆண்மகனுக்கு பின்னாடி எவ்வளவு வலிவேதனை இருக்கு தெரியுங்களா? ஒண்ணு இல்ல, அக்கா வீட்ல இருந்து கால் வரும், இந்த மாதிரி என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல அந்த ஆண்மகன் 10 ரூபாய் கூட வச்சிருக்க மாட்டான். உடனே போய் வட்டிக்கு வாங்குவான். உடனே தன்னுடைய மனைவி கழுத்துல இருக்க தாலியை வித்து கூட 5000 பேருக்கு முன்னாடி கெத்தா சீர் செய்யறானா அந்த இடத்துல ஆண்மகன் ஹீரோவா தானே சார் இருக்கான்? நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அப்பா அப்பா என்பது வெறும் வார்த்தை தான் சொல்லி. ஆனா அந்த அப்பா வெறும் வார்த்தை இல்ல, அந்த வார்த்தைக்கு கூட உயிர் உள்ளது என்பது ஒவ்வொரு பெண் பிள்ளை கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க அழகா சொல்லுவாங்க, அப்பா வெறும் வார்த்தை இல்லை, அந்த அப்பாக்கும் உயிர் உண்டு என்பது. சரி, இன்னைக்கு கல்யாணம் நடத்துறோம் இல்லைங்களா? இன்னைக்கு கல்யாணம் நடத்தும் போது தேரே திருவிழா மாதிரி நின்றுட்டு இருக்கோம். அப்பா மட்டும் 2 விஷயத்துக்காக அழுவாரு. என்ன தெரியுங்களா? நான் ஆசையா வளர்த்த 23 வருஷமா ஆசையா வளர்த்த என் பொண்ணு என்னை விட்டு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகுது. இன்னொரு பக்கம் இந்த கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகுனே தெரியல, நான் மாட்டு செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த அப்பா யாருக்கும் தெரியாம மறைமுகமா விடுறாரு பாத்தீங்களா? அந்த ரத்த கண்ணீர். அந்த இடத்துல என்ன சார் ஆண்களை இவங்க 0-0ன்னு பேசுறாங்க? உண்மைதாம்மா. கடனெல்லாம் தான் பேர்ல வாங்கிட்டு சொத்தெல்லாம் பொண்டாட்டி பேர்ல வாங்கி கொடுக்குறாங்களே, உண்மையிலேயே ஒரு ஹீரோ தாம்மா. அதே மாதிரிமா இந்த பெண்கள்லாம் வந்து சுயநலவாதிங்க. குழந்தைய இடுப்புல சுமந்து மகனே நான் கண்ட உலகத்தை நீ காணடான்னு வாங்க. ஆனா ஆண்கள் ஒரு படி மேல தோள் மீது அமர வைத்து மகனே நான் காணாத உலகத்தையும் நீ காணடான்னு சொல்றாங்க இல்லையா? அந்த இடத்துல அவர் ஹீரோ தாம்மா. ஒண்ணுமா திருவிழாவில் ஒரு பொம்மை கேட்கும். அம்மாக்காரி என்ன பண்ணுவா, கையில் காசு இல்லை, தலைமையில 2 தட்டி, ஏய் பொம்மை நல்லா இல்லை அப்புறம் வாங்கிக்கலாம் போன்னு கை தட்டான்னு இஷ்டாந்துருவாங்க. அதே பொம்மையை அப்பா கிட்ட கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அப்பா கிட்ட காசு இருக்காது. அந்த நேரத்தில் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரிலாம் தூங்க மாட்டாரு. கடவுளே கடவுளே, நான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு பொம்மை கூட வாங்கி கொடுக்காத அளவு என்னை ஏழையாக படைத்து விட்டாயே கடவுளே கடவுளேன்னு ஏங்குறாங்க பாரு. அந்த இடத்துல உண்மையிலேயே வந்து ஆண்கள் ஹீரோவா தாமா இருக்கிறாங்க. நிறைவாக சார், நிறைவாக நம்ம எல்லாம் சமீப காலமா இன்ஸ்டாகிராம், FB, வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு இருப்போம். பத்மான்ற ஒரு தூய்மை பணியாளர் கிட்ட அத்தனை சவர நகை கிடைத்தது. அவங்க என்ன தெரியுங்களா பண்ணாங்க? உடனே அவங்க கணவர் கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு டப்பா ஃபுல்லா நகை இருக்குங்க, அதை நான் சாப்பாடு நினைச்சு எடுத்துட்டேன்னு. அதுக்கு அவருடைய கணவர் என்ன தெரியுங்களா சொன்னாரு? முதல்ல நீ கிளம்பு, நம்ம போலீஸ் கிட்ட போய் ஒப்படைக்கலாம்னு சொல்லி சொன்னாரு பாத்தீங்களா? அந்த இடத்துல ஆண்கள் ஹீரோ தானே சார் இருக்காங்க. உண்மைதாம்மா. ஒண்ணுமே இல்லை, அந்த பொம்பளைங்களாம் சோறாகிறது கூட சரி. அதுக்கு முன்ன நாம் இருவர் நமக்கு பலர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர், இப்ப நாம் இருவர் நமக்கு ஒருவர். வருங்காலத்துல நாமே இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் நிலைமைக்கு கொண்டாந்துடுறாங்க. 2 பேருக்கு சோறாகிறதுக்கே பால் மாறிக்கணும். ஏங்க ஹோட்டல்லே வாங்கி வந்துருங்க, ஏங்க ஹோட்டல்லே வாங்கி வந்துருங்கன்றாங்க. ஆனா இன்னைக்கு காலையில டிஃபன்ல இருந்து இன்ன வரைக்கும் ஓடிங்குது பந்தி. யாரு? பொம்பளைங்களா சமைச்சாங்க? ஆண்கள் தாங்க சமைச்சாங்க. மூக்க பிடிக்க துண்ணுட்டு வந்தோம்ல, சமைக்கிறதுல கூட ஆண்கள் ஹீரோவா தான் இருக்கிறாங்க. சரி, இந்த இடத்துல நான் நின்னு பேசிடுறதுக்கு ஒரு ஆண் தான் சார் காரணம். இன்னைக்கு எனக்கு பட்டிமன்றம், எங்க வீட்டுக்காரர் இந்த மாதிரி மேரேஜ் ஈவென்ட் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட குழந்தைக்கு 2 வயசு தான் சார். நேத்து தான் பிறந்த நாள் கொண்டாடணும். பர்த்டே முடிஞ்சிட்டு அப்படியே கிளம்பி உங்க கூட நான் வந்துட்டேன் திருவண்ணாமலையில இருந்து. நீ போயிட்டு நல்லா பட்டிமன்றத்தாங்க சீர சிறப்புமா பேசிட்டு வாமா, நான் குழந்தைய பாத்துக்கிட்டேன்னு சொல்றேன். என் கணவர் இன்னைக்கு என் கண்ணுக்கு ஹீரோவா தானே சார் தெரியுறாரு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்ன
உடனே அந்த பாப்பாவை கொடிசியா மைதானத்துக்கிட்ட அந்த செல்வியா வந்துச்சு. இப்போ திருமதி ஆகி குழந்தையோட வந்துச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. சார், இன்னைக்கு பெண்கள்லாம் நம்ம 10 மாசம் சுமந்து பெத்தோம் தான். 1000 வலியை தாங்கி 1000 தேல் கொட்டும், எல்லா எலும்புகளும் நொறுங்கும் தெரிஞ்சுதான் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறோம். பெண்களை நான் தவறா சொல்ல. 10 மாதம் சுமந்த கதையை 10,000 முறை சொல்லி காட்டுபவள் தாய். பல 100 வருடங்கள் மனதிலையும் மார்பலையும் சுமந்த கதையை ஒரே ஒரு முறை கூட சொல்லி காட்டாதவர் தான் தந்தை சார். அந்த தந்தைக்கு நிகரா இன்னைக்கு யாராச்சும் வர முடியுங்களா? பேசுறாங்க இல்லைங்களா சார்? ஆகவே ஒரு 2 லைன் பாடலோடு முடிச்சுக்கிறேன் சார். ஒரு கவிஞர் அழகா கொடுத்திருக்கான் பாடல். என்ன தெரியுங்களா? அப்பாவோட துன்பத்தையும் துயரத்தையும் சூப்பரா கொடுத்திருக்கான். மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கவல்ல. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கவல்ல. உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பண்டம் தான் கொடுப்பாரு, உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பண்டம் தான் கொடுப்பாரு, உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல, அவர் உழைச்சி தேஞ்சதுல, உள்ளங்கையில் ரேகை இல்ல, அப்பா கைய புடிச்சு நடந்தான் திரு அழகாக மாறும். என்னத்தான் அவங்க 0-0ன்னு பேசினாலும் ஆண்கள் இல்லைன்னா ஒரு அணுவும் அசையாது என்பதுதான் உண்மை. இன்னைக்கு எல்லாரும் நம்மளா பேசுறோம், பெண்கள் இல்லைன்னா அப்படி இப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்கள் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே பெத்தவங்க உயிரோடு இருக்கும் போது எல்லாரும் இலை வச்சு சோறு போடுங்க. செத்ததுக்கு அப்புறம் அவன் பார்க்கறான் இவன் பார்க்கறான்னு சொல்லி செலை வச்சு மாலை போடாதீங்க. வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும், இவ்வளோ நேரம் என்னுடைய உரையை கேட்ட சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும், வாய்ப்பை கொடுத்த அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.